குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாக விரட்டக்கூடியவங்க, ஏன் அது நடந்து முடியிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க பதில். என்ன பண்ணாங்க? ஐ வாண்ட் த ஆன்சர். ஏன்னா பின்னாடி கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்டது போடுவாங்க. அதெல்லாம் வேற கதை. என்ன பண்ணாங்க? குழந்தைக்கு ஒரு அடிப்படை ஒரு சத்தம் சாதாரணமா வந்து எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாரி டிஃபரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோங்க. எவ்ளோ உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறுது அப்டின்னா, அத பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு அந்த கேள்விய வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணல. தெருநாய்க்கு நிறைய பேர் வக்காலத்து வாங்கி வந்திருக்கிறீங்கல்ல. சோ இது தெரியுதா? இதுதான் என்னோட வீடு. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க தெரியுதா? அங்க ஒரு நாய் செத்து போயிருக்குது. இதுதான் என் வீடு. எனக்கு ஒரு 7 வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா. நாய் எங்க வீட்டு பக்கத்திலேயே செத்து போயிருக்குது. இது நாங்க இருக்கிறது சென்னை சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து கார்பரேஷன் கிடையாது, பஞ்சாயத்து தான். பஞ்சாயத்துல இருந்து வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்கவும் மாட்டாங்க. அப்போ இந்த நாய்களெல்லாம் யாரு டிஸ்போஸ் பண்ணுவா? நான் இன்னும் கிட்ட போறதுக்கு கொஞ்சம் ஹெசிடென்டா இருக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த நாயோட ரிமைன் முடி, அந்த பிளட் எல்லாம் இங்க இருக்குது. அண்ட் இங்க இன்னும் கிட்ட பாத்தீங்கன்னா இது பயங்கரமா நாத்தடிக்குது. அது மேல புழு பூச்சி எல்லாம் சுத்துது. மூக்க மூடிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சோ இதெல்லாம் யாரு டிஸ்போஸ் பண்ணுவா? கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வக்காலத்து வாங்குறீங்களே. உயிரோட இருக்கும் போது நாய்ங்க பரப்புற வியாதிங்க வேற, செத்த பிறகு பரப்புற வியாதிங்க வேற. இதுக்கெல்லாம் யாரு அத்தாரிட்டி எடுத்துப்பீங்க? நீங்க எடுத்துப்பீங்களா? டியர் ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ், நீங்க எடுத்துப்பீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. போன வாட்டி இதே மாதிரி தான் என் வீட்டுக்கு எதிர்த்து இருக்கிற காலி மனையில ஒரு நாய் செத்து போயிருந்தது. எனக்கு அப்போ பயங்கரமான கோல்டு இருந்தது. ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுமே இல்லை. நான் போய் அங்க இருக்கிற மெனையில ஒரு குழிய தோண்டி நாய் அதுக்குள்ள புதைக்கலான்னு பார்த்தேன். பட் என்னால பிசிக்கலா ஒரு குழிய சத்தியமா என்னால தோண்ட முடியல. ஏன்னா இங்க இருந்த லேண்ட் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. சோ அந்த நாய் அப்படியே இருந்தது. அது மேல வெறும் மண்ணை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டியில இருக்கிற இன்னொரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு அது மேல மண்ணு போட்டுட்டு போயிடலாம். நான் தோண்டின மண்ணை அது மேல போட்டுட்டு போனோம். பட் அது மண்ணு மேல போடுறது மட்டும் ஒரு பிரச்சனை இல்ல. மத்த நாய்ங்க அந்த மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி அந்த நாயை, செத்து போன நாயை வெளில இழுத்துட்டு வந்து மறுபடியும் என் வீட்டு பக்கத்துல தான் போட்டுட்டு போச்சு. அந்த வீட்டு பக்கத்துல அந்த நாய் அப்படியே ஃபுல்லா டிஸ்இன்டகிரேட் ஆகி அதோட மண்டை ஓடு தெரியற அளவுக்கு இருந்தது. ஸ்பைனல் கார்ட்லாம் தெரியற அளவுக்கு இருந்தது. இப்போ இதே நாய் நேத்து வரைக்கும் ஓபன்ல தான் இருந்தது. இப்போ அது மேல யாரோ கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு போயிருக்கிறாங்க. பட் மத்த உயிரோட இருக்கிற நாய்ங்களாம் இந்த செத்து போன நாயை அந்த மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி வெள்ள புடிச்சு இழுத்து பிசிறி விட்டு அங்கங்க பார்ட்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இருக்க போகுது. ஆல்ரெடி இப்போ அது மேல மேகட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அழுவி போற நிலைமைக்கு வந்துருச்சு. சோ இதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா? இங்க வந்துட்டு பக்கத்துல நிறைய இண்டிவிஜுவல் கம்யூனிட்டிஸ் இருக்குது. கம்யூனிட்டிஸ் நான் சொல்றது கேட்டட் கம்யூனிட்டி. சோ அங்க நாய் செத்து போயிடுச்சுன்னா பஞ்சாயத்துல இருந்து இப்பதான் ரீசெண்டா நான் விசாரிச்சும் போது 2000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. அதுவும் அசோசியேஷன்ல இருந்து. சோ அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒரு செத்து போன நாயை அகற்றதுக்கு 2000 rupees கொடுக்கறதுக்கு அஃபோர்ட் பண்ணுவாங்க. நாங்க இண்டிவிஜுவலா இருக்கிறோம். இப்போ இது என் வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. என்னால ஏதோ ஒரு நாய் செத்து போனதுக்கு நான் 2000 ரூபாய் என்னால கொடுக்க முடியாது. பிகாஸ் ஒரு நாய் செத்து போனதுக்கு 2000 ரூபாய் அஃபோர்ட் பண்றதெல்லாம் இஸ் டூ மச் ஃபார் மீ. அண்ட் நான் போய் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கேட்டேன்னா எங்க வீட்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா? அதுக்குதான் வந்து கவர்மெண்ட் ஏதோ ஒரு வேலை பண்ணி இந்த நாய்கள் எல்லாம் அகற்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். மத்தவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு புரியாது. நான் உங்களை யாரையும் கர்ஸ் பண்ணல. பட் நாய் மேல பாசம் தேவைதான். ஆனா அதையும் தாண்டி மனிதாபிமானம் தேவை. உயிரோட இருக்க நாய்ங்க பரப்புற டிசீசஸ்கள் ஒரு விதம்னா செத்து போன நாயினால வரக்கூடிய டிசீசஸ் பல விதம். அண்ட் இங்க இருக்கிற நாய் அதுல இருந்து நாத்தம் ஆல்மோஸ்ட் 10 நாளைக்கு மேல அடிச்சிட்டு இருக்கும். நீங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோந்து பாத்துருக்கு